subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஜெபம் நமக்கு வாழ்வு கொடுக்கும், ஜெபம் நம்மை மீட்டெடுக்கும், ஜெபம் நம்மை சுகமாக்கும் என்று தானியேல் வழியாக கற்றுக்கொள்கின்றோம். இதுவரை ஜெபம் செய்யாமல் பாவத்துக்குள்ளாய் நாம் வீழ்ந்திருந்தால் நம்முடைய பாவங்கள் குற்றக்குறைகள் எல்லாம் ஏற்று மனவருந்தி ஆண்டவராகிய கருட மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 11 முதல் 27 முடிய. அந்நாட்களில் முன்னரே கூடி பேசிக்கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடை உத்தரவை பற்றி குறிப்பிட்டு, அரசரே, 30 நாள் வரையில் அரசராகிய உம்மிடமன்றி வேறு எந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்கக்குகையில் தள்ளப்படுவான் என்ற தடை உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர் அல்லவா என்றார்கள். அதற்கு அரசன், ஆம், மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாததே என்றான். உடனே அவர்கள் அரசனை நோக்கி,
யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள். ஆனால் அரசன் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் வருந்தினான். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசிக்கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி, அரசரே, மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடை உத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றனர். ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியேல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்தார்கள். தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான். பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று அன்று இரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை. வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை. உறக்கமும் அவனை விட்டு அகன்றது. பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்கக்குகைக்கு விரைந்து சென்றான். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயரக்குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களினின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசரே, நீ நீடூழி வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறே தானியேலை குகையில் இருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை. ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். பிறகு அரசனது கட்டளைக்கு இணங்க தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்கக்குகையினுள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன. அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஒரு அறிக்கை விடுவித்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசு உரிமைக்கு முடிவே இராது. தானியேலை சிங்கங்களின் பிடியினின்று காப்பாற்றியவர் அவரே. அவரே மீட்பவர், விடுதலை அளிப்பவரும் அவரே. விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி, என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
கட்டியே குளிர்மையே உரைப்பனியே மூடிப்பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். இரவே பகலே ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஈட்டி போற்றுங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஈட்டி போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறைவசனங்கள் 20 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாளில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழ தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு உண்மை கதை. ஒரு இடத்திற்கு சென்றேன். ஒரு கிராமத்தில் ஒரு வயதான மூதாட்டி. அந்த மூதாட்டி என்றால் அனைவருக்கும் விருப்பமில்லை. ஏனென்றால் கருப்பாக இருப்பாள், அழகில்லாதவளாக இருப்பாள்,
ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தா. அந்த குடிசை வீட்டுக்கு பின்னாடி பலவிதமான இடங்கள் அங்கு இருந்தன, மரங்கள் இருந்தன, பசுமையான இடங்கள் இருந்தன. அப்போ அந்த மூதாட்டியிடம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு. அந்த பாட்டியை பார்த்து, பாட்டி நீ 70-80 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், இத்தனை வருட காலங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு சின்ன குடிசை மட்டும் போட்டுட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறிய பாட்டி, உன் வாழ்க்கையில் பிரச்சனையே வரலையா, உன் வாழ்க்கையில் எதிரிகளே வரலையா என்று அந்த பாட்டியிடம் கேட்டேன். இப்போ அந்த பாட்டி சொன்னால், ஃபாதர், என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. என் வாழ்க்கை முழுவதும் திரும்பி பார்த்தேன்னா பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான அவமானங்கள், பலவிதமான அடிதடிகள், பலவிதமான எதிரிகள், பயங்கரம். என் வாழ்க்கையில் இவர்களெல்லாம் சந்திச்சு எனக்கு பயம், பதட்டம் இருந்துச்சு. எனக்கு 23 வயசுலேயே திருமணமாகி கணவனும் மரித்து போய் விட்டான். அதுக்கப்புறம் நான் தனியாக தான் இந்த இடத்துல நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். என்னுடைய இளமைக்கு பிரச்சனை, என்னுடைய கண்ணிக்கு பிரச்சனை, என்னுடைய உடலுக்கு பிரச்சனை, என்னுடைய உணவுக்கு பிரச்சனை, இந்த சொத்துக்கு பிரச்சனை என்று பலவிதமான பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னை பற்றி அவதூறு பேசியவர்கள் ஏராளம் ஏராளம். சப்போஸ் ஒரு 10 நபர்கள் என்று நினைத்து கொள்வோம். அந்த 10 எதிரிகள் அந்த டீ கடையில் உட்காந்துக்கிட்டு என்னை பற்றி கேவலமாக பேசிய தருணங்கள் இருக்கிறது. என்னை பற்றி என்னை யூஸ் பண்ணணும், என்னை பயன்படுத்தணும் என்று நினைத்த தருணங்கள் இருக்கிறது. என் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற தருணங்கள் இருக்கிறது. நான் இந்த வழியாக தான் நான் கோயிலுக்கு போவேன், அந்த வழியாக தான் வருவேன். 1 வருடம் நடந்து கோயிலுக்கு போய் கொண்டு வந்தேன். 10ல் 9 பேர் ஆனா. திரும்பி 1 வருடம் போயிட்டு வந்தேன் கோயிலுக்கு, ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைப்பேன். 9 பேர் 7 பேர் ஆனா. அப்புறம் இன்னொரு வருடம் 7 பேர் 5 பேர் ஆனா. இன்னொரு வருடம் 5 பேர் 4 பேர் ஆனா. இன்னொரு வருடம் 3 பேர் 2 பேர் ஆனா. இன்னொரு வருடம் 2 பேர் ஒருத்தனானான். இன்று ஒருத்தன் கூட படுக்கையில் தான் கடந்து கொண்டிருக்கின்றான். என் வாழ்க்கை முழுவதும் 10 பேரும் என்னை என்னென்னமோ செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் என் ஜெபம் என்னை உயர்த்தியது, என்னை வளர்த்தது, எனக்கு ஆயுசை கொடுத்தது, எனக்கு சுகத்தை கொடுத்தது. என் ஜெபம் என்னை பலப்படுத்தியது, என் ஜெபம் என்னை ஆசீர்வதித்து இந்நாள் வரை எனக்கு பயமில்லாத மனுஷியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த மகளானவள் தெரியப்படுத்தினார். தெய்வ பிள்ளைகளே, அதே போலதான் இன்றைய நாளிலே முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். தானியேல் 6வது அதிகாரத்தில் அவன் எருசலேமை நோக்கி, யெகோவா தேவனை நோக்கி, படைத்தவரை நோக்கி, பரமபிதாவை நோக்கி அனுதினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறான். 3 வேளை ஜெபித்து கொண்டிருக்கின்றான். அந்த காலத்தில் அந்த அரசனானவன் நேபுகத்நேசர் ஆணையிட்டு இருந்தான். தன்னுடைய முத்திரையினால், தன்னுடைய மோதிரத்தின் முத்திரையினால் அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த ராஜாவை தவிர எந்த கடவுளையும் எந்த மனிதரையும் நீங்கள் ஆராதிக்க கூடாது, பூஜிக்க கூடாது என்று அவர்கள் அந்த ஆணையில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, இந்த மனிதனுடைய ஆணையெல்லாம் என்னடா ஆணை அன்று அந்த தானியேல் ஆனவன் எருசலேமை நோக்கி, பரமபிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தான். இதை கண்ட எதிரிகள், இதை கண்ட மோசக்காரர்கள், இந்த கண்ட பொறாமைக்காரர்கள் என்ன செய்தார்கள்? ராஜாவிடம் சென்று அவனை பற்றி அவதூறு சொல்லி அவனை சிங்க குகைகள் அவனை இட்டு விடுகிறார்கள். சிங்க குகையில் இந்த அரசனின் ஆணையினால் பிறப்பிக்கப்பட்ட கட்டளை. தெய்வ பிள்ளைகளை, சிங்க குகையில் அவன் எரியப்படுகிறான். அந்த குகையானது பெரிய பாறாங்கலினால் மூடப்படுகிறது. அவன் வாழ்க்கை இருட்டு மயமாக மாறிப்போகிறது. ஐயோ, அங்கே பார்த்தால் அபாயம். அது உயிரை பறிக்கும் ஒரு மிருகம். என் வாழ்க்கை அழிந்து போய்விட்டதா? என் வாழ்க்கை இன்றே அழிக்கப்பட போகிறது. இந்த சிங்கம் என்னை கொன்று போட போகிறது. எனக்கு வாழ்வே இல்லை என்று அவன் நினைத்து விட்டான்.
தெய்வ பிள்ளைகளே, இன்றைய வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம், தானியேல் என்பவர் எருசலேமை நோக்கி ஜெபிக்கின்றார், யெகோவா தேவனை நோக்கி ஜெபிக்கின்றார், உன்னத கடவுளை பற்றி ஜெபிக்கின்றார். ஐயா, இந்த உலகத்திலே, இந்த நகரத்திலே அரசனானவன் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறான், மனிதனை பூஜிக்க வேண்டும் என்று, மனிதனை ஆராதிக்க வேண்டும் என்று அவன் ஆணையிட்டிருக்கிறான். ஆனால் நீர்தானே ஐயா வாழும் கடவுள், நீர்தானே வாழ வைக்கும் கடவுள், நீர்தானே எங்களை போஷிக்கும் கடவுள், எங்களை பலப்படுத்தும் கடவுள் நீர்தானே என்று எங்கள் பாவங்களை மன்னிங்க, இந்த நகரத்தின் பாவங்களை மன்னிங்க என்று அவன் ஜெபித்து கொண்டிருப்பதை அந்நியர்கள், பொறாமைக்காரர்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று அரசனிடம் போய் கோழி மூட்டுறாங்க. ஐயா, நீ பிறப்பித்தையா ஆன, அதை மீறி ஒருத்தன் போய் எருசலேமை நோக்கி ஜெபிச்சுட்டு இருக்கிறான், அவனை தூக்கி சிங்கத்தில் போடணும், சிங்க குகையில் போடணும், இருட்டு அறையில் போடணும் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அதை இப்பொழுது நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அரசனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்டு அந்த தானியேலை அழைத்து வந்து சிங்க குகைகளில் போடுகிறார்கள். பயங்கரமான சிங்கங்கள் அங்கு இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, ஒரு இருட்டறை வாழ்க்கை, பய வாழ்க்கை. நாளா செத்தே போயிருப்பேன். நம்மெல்லாம் சிங்கத்தை கண்டாலே 100 அடி ஓடுறவங்க. அப்படிப்பட்ட பலத்தை கொண்டது சிங்கம். தெய்வ பிள்ளைகளே, இந்த வேளையிலே அவன் பயப்படவில்லை. என் கடவுள், என் கர்த்தர், என் மீட்பர், என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்ற மன உறுதியோடு தானியேல் இருந்தான். வெளியில் இருக்கிறவங்க, இவன் செத்தான்டா, இவன் போனான்டா, இவன் அழிஞ்சான்டா, இவன் வாழ்க்கை கெட்டுச்சுடா, இனிமேல் இந்த சனியை இல்லடா என்று வெளியே உள்ளவர்கள் இருந்தார்கள். சிங்கத்தின் குகைகளுக்குள்ளாய் தானியேலை போட்ட பிற்பாடு நிம்மதியா தூங்குனானா ராஜா? தூங்கலை. அவனுக்கு சாப்பாடு இல்லை, அவனுடைய வாழ்வே இல்லை. அவன் ஒரு உற்சாகம் இல்லாமல் அவன் போய் தன்னுடைய அரண்மனையில் இருந்தான். விடியற் காலத்திற்காக அவன் காத்து கொண்டிருந்தான். நம்ம தப்பு செஞ்சிட்டோமா என்று நினைத்து கொண்டிருந்தான். தெய்வ பிள்ளைகளே, இங்கு 3 விதமான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். 3 விதமான மனிதர்கள். ஒன்று, நீ அழியணும், நீ சாகணும், நீ வாழ்க்கை கெடணும், உன் பிள்ளைங்க வாழ்க்கை கெடணும், நீ சின்ன பண்ணமாக போகணும் என்று நினைப்பவர்கள். உன்னுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க ஒன்று நல்லா பேசுனா கூட, ஆனால் உள்ள வஞ்சகத்தை வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள், உன்னுடைய பொறாமைக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அதே போல தான் தானியேல் அழிய வேண்டும் என்று நினைத்தவர்கள். இரண்டாவதாக, எந்த காரியம் நடந்தாலும் ஜெபந்தான் என் வாழ்க்கை, எனக்கு ஜெபம் இல்லாமல் வாழ்வே இல்லை, என் கடவுள் என்னை ரட்சிப்பார், என் கடவுள் மீட்பார், இந்த சிங்க குகையிலிருந்து கூட என்னை மீட்டெடுக்கிறவர் அவர்தான், சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிறவர் அவர்தான், சிங்கத்தின் கண்ணை கட்டி போடுகிறவர் அவர்தான். இந்த அபாயம், இந்த நஷ்டம், இந்த கஷ்டம், இந்த தோல்வி என்னை அணுகாது, எனக்கு தோல்வியை கொடுக்காது என்று ஒரே விசுவாசத்தோடு, ஒரே நம்பிக்கையோடு இருந்தான். மூன்றாவதாக, ராஜாவை பார்க்கிறோம். தப்பு செஞ்சிட்டோம், ஐயோ ஒரு இறைவாக்கினரை நம்ம அவமானிச்சிட்டோம், அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டோம், அவன் யார்கிட்ட வேணா என்ன, நம்ம மனுஷன் தானே, அவன் எது செஞ்சா என்ன, நம்மளை அது பாதிக்கவில்லை அல்லவா என்று அவன் செய்த தவறை அவன் ஒத்துக்கொண்டான், அவன் ஏற்றுக்கொண்டான், மனமாற்றம் அடைந்தான். ஐயோ அந்த மகனை நான் காண வேண்டும் என்று ஓடி வருகிறான். தெய்வ பிள்ளைகளை, ஓடி வருகிறான். இதில் வாழ்ந்தவர்கள் யார்? மனமாறிய ராஜா. இரண்டாவதாக தானியேல், ஜெபம் செய்த தானியேல். இருவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் நல்ல ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறார்கள். அழிவு யாருக்கு வந்தது? ராஜா மீண்டுமாக உத்தரவு பிறப்பிக்கின்றான். இவனை பற்றி கோழி மூட்டினா ஒருத்தன் அல்லவா, ஒரு கூட்டம் கோழி மூட்டுச்சு அல்லவா, பொறாமைப்பட்டுச்சு அல்லவா, நீ அழிய வேண்டும் என்று நினைத்தது அல்லவா, உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தது அல்லவா, அந்த கூட்டத்தை சார்ந்தவர்களையும் அழைத்து வந்து அதே சிங்கத்துக்குள் போகும்போது அந்த சிங்கம் ஓடி வந்து பாய்ந்து பற்றி கொண்டதான். தெய்வ பிள்ளைகளே, தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம்,
தன்னுடைய சகோதரர்களால் யோசேப்பு பெரிய குழியில இருட்டறையில் தள்ளப்படுகிறான். ஆனால் தேவன் ரட்சிக்கிறார். அதே போல உன் வாழ்க்கையிலும் நீ இருட்டறையில் உன்னுடைய சகோதர சகோதரிகளாலோ இல்லை உன் எதிரிகளாலோ பொறாமைக்காரர்களாலோ நீ தள்ளப்படலாம். கவலைப்படாதே, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார் என்று இன்று நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கின்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேச பிதாவே, உன்னத கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா, தானியேல் ஜெபம் செய்தான், உன்னையே பற்றி கொண்டான், உன்னிலே மூழ்கி இருந்தான். என் தேவன் இல்லாமல் எனக்கு வாழ்வு இல்லை, என் தேவன் இருந்தால் எனக்கு பயம் இல்லை என்று அவன் உன்னையே பற்றி கொண்டான் சுவாமி. ஆனால் அந்நியர்கள் அவனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்தார்கள். இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபம் ஜெபம் ஜெபமாலை ஜெபமாலை ஆராதனை ஆராதனை திருப்பலி திருப்பலி என்று ஓடி வருகிறார்கள். ஆலயம் ஆலயமாக ஓடி வருகிறார்கள். அப்பா, ஒவ்வொரு புனித ஸ்தலத்திற்கு ஓடி வருகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் என் எதிரியின் நிமித்தம் ஆண்டவரே நான் மன குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறேன், மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன், மன பயத்துக்கு ஆளாகி இருக்கின்றேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. நான் இருட்டறையில் தள்ளப்பட்டிருக்கிறேன், கடனில் தள்ளப்பட்டிருக்கிறேன், திருமண வாழ்க்கையின் பிரச்சனையில தள்ளப்பட்டிருக்கிறேன், டிவோர்ஸ் கோர்ட் என்று போலீஸ் ஸ்டேஷன் என்று தள்ளப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் என்று தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று உன் பிள்ளைகள் தானியேலை போல ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த சாவு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஐயா, இந்த பிரச்சனை என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஐயா ஆண்டவரே, இந்த பயம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே அற்புதங்களை ஆண்டவரே காண செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் இவர்களை விட்டு ஓடட்டும் ஆண்டவரே. எந்த சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே துரோகம் நடக்க கூடாது, மோசம் நடக்க கூடாது, ஏமாற்றம் வரக்கூடாது, நோய் தாக்க கூடாது, தோல்வி வரக்கூடாது சுவாமி. இயேசுவே, பிள்ளைகளை நீ ரட்சிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எதிரியின் நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் பல பிரச்சனைகளுக்குள்ளாய் ஆளாகி கிடக்கிறார்கள் ஆண்டவரே. பொறாமைக்காரர்களின் நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் பிரச்சனைக்குள்ளாய் கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, கண் திருஷ்டி ஆண்டவரே, செய்வினை கோளாறு ஆண்டவரே, சாத்தானுடைய கடுமையான தண்டனைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆட்கொண்டு இருக்கிறது சுவாமி. ஏசப்பா, இளம் பிள்ளைகளால படிக்க முடியல ஆண்டவரே, திருமணம் நடக்கல சுவாமி. அப்பா, நோய்கள் குணமாக மாட்டிக்குது ஆண்டவரே, வீடு கட்ட முடியலையே, கடன் பிரச்சனை மேலும் மேலுமாக எங்களை கொன்று கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரே தானியேல் ஜெபிப்பதை போல உன் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, தானியேல் ஜெபத்தை ஆண்டவரே நீர் கேட்டு அதற்கு செவி கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக இருந்த அந்த மகனுக்கு எதிராக இருந்த அந்த குகைகளையே கட்டி போட்டிரு ஆண்டவரே. அப்பா, அதே போல இந்த பிரச்சனைகளை எல்லாம் கட்டி போட ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிரச்சனைகளை கட்டி போட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பு தன்னுடைய சகோதர சகோதரினாலே குழியில தள்ளப்பட்டான் சுவாமி. ஐயோ, இதுதான் என் வாழ்க்கையா, நான் தேவனை நம்பினேன் அல்லவா, இந்த பாதாளத்திலிருந்து என்னை தேவன் மீட்டெடுப்பார் அல்லவா என்று அவன் ஜெபித்தான் ஆண்டவரே. அந்த மகனை ஆண்டவரே எந்த சகோதரர்கள் தள்ளிவிட்டார்களோ அதே சகோதரர்களின் நிமித்தம் அவனை உயர்த்தி ஆண்டவரே உயர்த்தினீரே ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, அதே போல எந்த பிள்ளைகள் உன் பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே குழியிலே விழுந்து கிடக்கிறார்களோ, யாரால் அவர்கள் தள்ளப்பட்டார்களோ, யாரால் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கப்பட்டார்களோ அவர்களே அவர்களை உயர்த்த ஆண்டவரே உம் கரத்தினால் அவர்களை உயர்த்த நீர் இறஞ்சி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, எங்கள் மீது கருணை கொள்ளுங்க, உன் பிள்ளைகளை காப்பாற்றுங்க, எந்த பிள்ளைகளையும் கைவிடாதீங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரையும் துடைக்கிற ஒரே தேவன் எங்கள் மீட்பர் தேவன், எங்கள் இரட்சகர் தேவன், சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்ட தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்துதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுணவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தலுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரிக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, எங்களுக்கு தாயாக, தந்தையாக, தாத்தா பாட்டியாக, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, உற்ற உறவினர்களாக,
தெரிந்தவர் தெரியாதவர், அனாதைகள், யாரும் அறியாத ஆத்துமாக்கள், நினையாத ஆத்துமாக்கள், உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் பாதம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும்படியாக இறைஞ்சம் என்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்னுமாக யாரெல்லாம் எங்களுடைய ஜெபங்களை கேட்டார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ, யாரெல்லாம் அன்றாட ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, யார் இன்று திருப்பலியை நிறைவேற்றுகிறார்களோ, அனைவருடைய விண்ணப்பங்களுக்கும் நீர் செவி கொடுக்கும்படியாக இறைஞ்சும் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், ஆண்டவரே செய்வினை, மாய, மந்திர, தந்திரங்கள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து, தோல்வியிலிருந்து எங்களை விடுவித்து, கடனிலிருந்து எங்களை விடுவித்து, எல்லா எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானுடைய சோதனையிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை, ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் அமைதியை நம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிற நம் தேவனின் உன்னத விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் வாழ்விளக்கே, எம்மை காத்திடும் மாறனந்தே, அருள் சொரிந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.